இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற கொரில்லா இந்த கண்டெய்னரையே அப்படியே கவுத்து விட்டுட்டு அதுக்குள்ள இருந்து வெளியில வருது. வந்து ஸ்டூல்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கார் மேல உட்காந்துருது. அதனால அந்த காரே அப்படியே நசுங்கி போயிடுது. அதுக்கப்புறம் அது ஒரு காரை வெறும் 2 விரல்ல தூக்குது. அப்பன்னு பார்த்து போலீஸ் அதை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய ஹெலிகாப்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கொரில்லாவை துரத்துறாங்க. அது ஓடி போய் ஒரு பிரிட்ஜுக்கு அடியில மறைஞ்சு போயிடுது. அந்த கொரில்லா எங்க தாண்டா போச்சுன்னு பார்த்தா பிரிட்ஜுக்கு அடியில இருக்கிற ஸ்டீல் ஃப்ரேம் பிடிச்சிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால அது தப்பிச்சு போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு போலீஸ்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொரில்லா அப்படியே அங்க இருந்து நடந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வருது. வந்து அங்க ஒருத்தன் ஒரு லேடி கிட்ட தப்பா நடந்துக்கிறத பார்த்துட்டு அவனை புடிச்சு தூக்கி அப்படியே வீசிடுது. அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஃபயர் ஆகி ஒரு ஜெயிண்ட் வீல் அப்படியே நின்னுடுது. அதுக்குள்ள வேற ஒரு குழந்தை மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த அந்த கொரில்லா அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அந்த ஜெயிண்ட் வீல் மேல ஏறுது. ஏறி ஒரு வழியா அந்த குழந்தைய கையில எடுத்துடுது. ஆனா அப்பன்னு பார்த்தா அந்த ஜெயிண்ட் வீலே அப்படியே சாஞ்சிடுது. ஆனா அந்த கொரில்லா அந்த குழந்தைய மட்டும் அதோடைய கைக்குள்ளேயே வச்சு எப்படியோ காப்பாத்திடுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா அந்த கொரில்லாவை ஒரு பெரிய காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் விட்டுறாங்க.